இருக்காரு, அவரையும் சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஆற்றழகிய சிங்கருக்கு போக போகிறோம். எதுக்காக இந்த ஆற்றழகிய சிங்கரை சேவிக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஒரே நாளில் ஒரு சுவாதி நட்சத்திரம் வரும்போது அந்த ஒரு நாள்லையே ஆற்றழகிய சிங்கர், காற்றழகிய சிங்கர், மேற்றழகிய சிங்கர் இந்த 3 சிங்கரையும் சேவிக்கணும். சேவித்தோன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அதனால் ஆற்றழகிய சிங்கரை பற்றி சேவிக்கலாம் நம்ம. இந்த சந்நிதிக்கு எதுக்காக ஆற்றழகிய சிங்கர்னு பேர் வந்துச்சுன்னா, ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிறதுனாலையும், அதோடு இல்லாமல் தீர்த்தமே இந்த கோயிலுக்கு தீர்த்தமே காவேரி தண்ணி தான் தீர்த்தமே இதுக்கு. ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு இப்படி படிக்கட்டு வழியாக இறங்கணுன்னா காவேரி ஆறு தான் இருக்கும். காவேரி காரையை ஒட்டி இருக்கும் இந்த ஆற்றழகிய சிங்கர். இவர் ஏன் இங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கர் கோயிலாக கிடையாது. நெற்றிக்கண் ஆஞ்சநேயருங்கிறது தான் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமானவர். இந்த கோயில் வந்து ஆஞ்சநேயர் சன்னதி தான். இந்த கோயில் பழசு. முதல்ல இருந்தது வந்து ஆஞ்சநேயர் கோயில் தான் இது. இந்த கோயிலுக்கு ரொம்ப பழைய புராண பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்மகிரின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க, பழைய பேர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோழமாதேவின்ற ஊரில் வந்து அவங்க ராஜராஜ சோழனோட மனைவி பேர் தான் சோழமாதேவி. அவங்க வந்து ஒரு பெருமாள் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலில் வந்து ரொம்ப நாள் ஐயசத்தில் மடைஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, சரியாகவே கவனிக்காமல். இந்த வெள்ளம் வர்றது அது இதில் மண்ணில் முழுகி போயிடுச்சு. அது ரொம்ப காலத்துக்கு முந்தி நடந்ததுன்றதுனால யாருக்கும் தெரியல. ஒரு விவசாயி வந்து அந்த விவசாயம் பண்ணுறதுக்காக அவருடைய நிலத்தை தோண்டும் போது இந்த சிங்கப்பெருமாள் வந்திருக்காரு. சரி, இந்த சிங்கப்பெருமாளை இங்கேயே நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே ஒருத்தருக்கு சாமி வந்து, எனக்காக சிறிய திருவடி ஆற்றங்கரை ஓரத்தில் காத்திருக்காரு, எனக்கு கோயில் அங்கேயே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். எதுக்காகனா, காட்டு வழி போனவங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த பக்கம் காட்டழகிய சிங்கராக இருக்கேன், இந்த பக்கம் துஷ்ட தேவதைகள்லாம் ரொம்ப இருக்கிறதுனால மக்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனால நான் இங்கே வந்து கோயில் கொள்றதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சாமி வந்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த விவசாயி வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. சாதாரணமாக சும்மா சின்னதாக வச்சு ஆஞ்சநேயர்